ஏதோ மாயம் செய்கிறாய், ஏதோ மாயம் செய்கிறாய், ஏதோ மாயம் செய்கிறாய், ஏதோ மாயம் செய்கிறாய். கையில் மிதக்கும் கனவானே, கைகால் முளைத்த காற்றானே, கையில் ஏந்தியும் கணக்கவில்லையே, நூறையா செய்த சிலையானே, படி உன்னை ஏந்தி கொண்டு இதிரலோகம் போய்விடவா இடை கொண்டு. ஹல்க், என்ன நீ வர வர ரொம்ப ஓவரா போற. உன்கிட்ட தானே, உன்கிட்ட போறது ஒன்றும் தப்பு இல்லையே. உன்ன நீ எதுவும் பேசாத. ஆமா, ரூம் டெக்கரேட் பண்ணிருக்காங்கன்னு சொன்ன, ஆனா எதுவும் இல்லையே. கேடி வேணாம்னு சொன்ன, இப்போ என்னன்னா? யோ, இப்பவும் வேணாம். டெக்கரேஷன் எப்படி பண்ணிருக்காங்கன்னு பார்க்கலாம்னு கேட்டேன். அப்போ அங்க போலாமா? ஒண்ணு வேணாம். ஓத்தோ என்ன கோவம் வருது? சரி உட்காரு. ஏய், எதுக்கு இப்படி பண்ற? தெரியாது. ஆமா ஆமா, உனக்கு ஒண்ணுமே தெரியாதா? மென்பஞ்சு மேகங்கள் உன் பிஞ்சு பாதங்கள் மண் தொட்டதால் இன்று செவ்வானம் போலாச்சு, வெண் சொர்க்கமே பொய் ஹல்க், என்ன பண்ற? பொய் பொய், என் சொர்க்கம் நீ பெண்ணே. இமையா இமையா, இது ரொம்ப நாளா உன்கிட்ட சொல்லணும்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா தயக்கல்ல, பயம். எங்க என் மனசுல இருக்கிறத உன்கிட்ட சொன்னா நீ என்னை விட்டுட்டு போயிடுவேன்னு. அதான் உன்கிட்ட சொல்லல. நீ சண்டை போட்டாலும் வெறுப்ப காட்டினாலும் நீ எப்பவும் என் கூடவே இருக்கணும்னு நினைச்சேன். உனக்கு ஒன்று தெரியுமா? மேரேஜுக்கு முன்னாடியே நான் உன்னை லவ் பண்ணிட்டு இருந்தேன். இது என்ன புது கதைன்னு பார்க்குறியா? உண்மைதான், நான் உன்னை மேரேஜுக்கு முன்னாடியே லவ் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா நீ மாமாவோட பொண்ணுன்னு எனக்கு தெரியாது. அவன் கூட பேசி பழகல, உன் பேர் என்ன எதுவுமே தெரியாது. ஆனா எனக்கு உன்னை அவ்வளோ பிடிக்கும். ஹல்க், முழுசா சொல்லிடுறேன். நீ நினைக்கலாம் அப்புறம் ஏன் இவன் கலந்து கொத்துக்கிட்டான்னு. அப்போ மாமாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, உனக்கு தெரியல. அப்போ அவருக்கு எதனா ஆகிடுமோன்னு ரொம்ப பயந்தாரு. அவர் குடும்பத்தை என்கிட்ட ஒப்படைச்சிட்டா எது நடந்தாலும் நான் கவலைப்பட மாட்டேன்னு சொன்னாரு. அப்போ அவருக்காகவும் அப்புறம் அம்மாக்காகவும் நான் ஓகே சொன்னேன். உன் அக்கா காலத்துல தாலி கட்ட ரெடியான. ஆனா அப்புறம் நடந்த குழப்பத்துல எல்லாம் மாறிட்டு. தாலி கட்டுறப்ப நான் உன்னை பார்க்கல, யாரோ ஒரு பொண்ணுக்கு தான் தாலி கட்டுறேன்னு நினைச்சேன். ஆனா அது யாரோ ஒரு பொண்ணு இல்லடா, நீ இத்தனை நாளா உன் மனசுக்குள்ள ஒளிச்சு வச்சிருந்த காதல், நீ காதலிச்ச உன் தேவதன்னு அப்புறம் தான் எனக்கு தெரியும். அன்னைக்கு இந்த கல்யாணம் நடந்தப்போ எல்லாருமே வருத்தத்தில் வந்தாங்க. ஏன் நீ கூட வாழ்க்கையை மொத்தமா வெறுத்திருந்த. ஆனா நான் மட்டும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். ஏன்னா நான் காதலிச்ச பொண்ணு என் வாழ்க்கைக்குள்ள வந்துட்டா. நான் அவ கழுத்துல தாலி கட்டியிருக்கேன். அப்ப நடந்தது கனவா நினைவான்னு எனக்கு தெரியல. ஆனா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். ஆனா அந்த சந்தோஷத்தை உன்கிட்ட காட்டு பயந்தேன். ஏன்னா நீ பார்த்த ஒவ்வொரு பார்வையிலும் கோபமும் வெறுப்பும் தான் இருந்தது. ஆனா நான் அந்த கோபத்தையும் வெறுப்பையும் லவ் பண்ணேன். நான் உன்னை பார்த்த ஒவ்வொரு நொடியும் காதல் மட்டும்தான் தெரிஞ்சது. நீ என் பொண்டாட்டியே வந்தது விதி. ஆனா நான் உன்னை காதலிச்சது நீ கேட்டல. நான் இவளுக்கு தாலி கட்டியிருக்கேன், என் பொண்டாட்டியே உரிமை எடுத்துக்கத்தானே. பொண்டாட்டின்னு உரிமை எடுத்துக்கலாம், ஆனா காதல் கிடைக்குமா? காதல் கேட்கலாம், ஆனா மனச கட்டாயப்படுத்தி வாங்க முடியாது. உன்னோட கோபம் கூட எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த கோபத்துல கூட நான் தான் இருப்பேன். காதல்னா தினமும் ஐ லவ்னு சொல்றது இல்ல, அவங்க நிம்மதியா இருக்கணும்னு மனசார நினைக்கிறதா. தாலி கட்டின அன்னைக்கே மெட்டி போட்டிருக்கணும். அந்த குழப்பத்துல எல்லாரும் மறந்துட்டாங்க. அம்மா கூட என்கிட்ட கேட்டாங்க தாலி மாத்தி மெட்டி போடுற ஃபங்க்ஷன் வைக்கலான்னு.
நான் தான் வேணான்னு சொன்னேன். ஏன்னா தாலிதான் உன் விருப்பம் இல்லாம கட்டிட்டேன். இந்த மெட்டியாவது உன் காதலோட போடணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இன்னைக்கு உன் காதலோட இந்த மெட்டி நான் போடுறேன். உன்னையே உன்னையே நான் எண்ணி வெந்ததை சொன்னதா பூந்தாற்று உந்தன் காலில் வெட்டி போல் கூட நடப்பேன் தன் கண்ணுக்கு கண்ணி போல் காவல் இருப்பேன் மாலை சூடி தோடி ஆடி கை தொட்டு நீ தொட்டு உன்னில் என்று கரைந்தேன். இந்த மெட்டி உன்னை என் பொண்டாட்டின்னு உரிமை சொல்லிக்கிறதுக்கு இல்ல, நீதான் என் வாழ்க்கைன்னு. இந்த ஜென்மத்துல எனக்கு கிடைச்ச அழகான உறவு நீதான். உன்னை எவ்வளவு காதலிக்கிறேன்னு தெரியல. நீ என்கிட்ட பேசாம கூட இரு, பரவாயில்ல. ஆனா என் வாழ்க்கையில இருந்தா மட்டும் தூரம் போயிடாத. ஐ லவ் யூ பொண்டாட்டி. என் மனசுல இருக்கலாம் சொல்லிட்டு தான் உன்னை எடுத்துக்கணும்னு நினைச்சேன். ஆனா அன்னைக்கு நம்ம 2 பேரும் அந்த நிமிஷம் என் மனச ஏமாத்திக்க முடியல. அது ஆசை மட்டும் இல்லடி, நீ எனக்குள்ள இவ்வளவு ஆழமா இருக்குன்னு எனக்கே புரிய வச்ச நிமிஷம். நான் தேடி தேடித்தான் அலைஞ்சிட்டேன், என் தேவதைய கண்டு குடிச்சிட்டேன். நான் முழுச என்னதான் கொடுத்துட்டேன், ஆனா உன்னை வாங்கிட்டேன். நீ தினம் சிரிச்சா போதுமே, வேற எதுவும் வேணாமே, நான் வாழவே. நான் உன்னை ரசிச்சா போதுமே, வேற எதுவும் வேணாமே, நான் ஓய் என்ன? போ, பேசாத. சரிங்க மேடம். ஹல்க், உன்னை ஏன் இப்படிலாம்? நான் உன்னை ரொம்ப கைப்படுத்திட்டல. சாரி. யார் சொன்னா? அதுதான் என்னை இன்னும் உன்னை காதலிக்க வச்சது. அழாதடி ஏன் அழகு பொண்டாட்டி, அழுது மேக்கப் எல்லாம் கலந்துட்டு போகுது. ஓய் சில்லுன்னு காத்து, உன்னோட பர்த்டேக்கு உனக்கு சர்ப்ரைஸ் பண்ணி ப்ரப்போஸ் பண்ணலாம்னு நினைச்சேன். ஆனா மேடம் அதுக்குள்ள என்கிட்ட சாரி ஹல்க், நான் உன்னை எவ்வளோ கைப்படுத்திருக்கேன். என்ன மன்னிச்சிட்ட. நீ எவ்வளோ நல்லவன் தெரியுமா? ஆனா நான் தான் உன்னை ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். அடியே அது கஷ்டம் இல்லடி, காதல். அதுதான் உன்னையும் என்னையும் நெருங்க வச்சது. நீ அப்படியே என்கிட்ட காதலை காட்டின, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஹல்க், இப்ப கூட பாரு, நீ எனக்காக இப்படிலாம் இருக்காத. என் மேல கோபப்படு, என்ன திட்டு. திட்டணுமா? எதுக்கு? என்ன சொல்லி திட்டணும்னு சொல்லி கொடு, நான் அப்படியே செய்யறேன். அப்போ நீ என் மேல கோபப்பட மாட்டியா? ஆ படுவனே, இப்படி அழுதுட்டே இருந்தா உன் மேல ரொம்ப ரொம்ப கோவப்படுவேன். அழாத. நீ ஏன் இத்தனை நாளா இதெல்லாம் என்கிட்ட சொல்லவே இல்லை? ஆ கல்யாணம் ஆனப்பே சொல்லியிருந்தா மேடம் என்ன பண்ணிருப்பீங்களா? பொம்பளை பொறுக்கி, நீ என்ன மட்டுமா காதலிச்ச, எத்தனை பொண்ணை காதலிச்சியோ அப்படின்னு என் மேல வெறுப்பு தான் வந்திருக்கோம். இத கூட நீ உண்மையில நம்பி இருக்க மாட்ட. உன் மனசுலயும் என் மேல ஃபீலிங்ஸ் வரணும் வெயிட் பண்ண. அதே போல வந்தது. நானும் உன்னோட பிறந்த நாளைக்கு உன்கிட்ட சொல்லணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா அதுக்குள்ள என்ன மன்னிச்சிடு ஹல்க். நான் உன்னை அப்போ கொஞ்சம் இல்லை ரொம்ப ரொம்ப தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். நீ சொல்றதும் சரிதான். அப்போ நீ என்கிட்ட சொல்லியிருந்தா உன் மேல இன்னும் கூட வெறுப்பு அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி ஒருத்தரை நான் எவ்வளோ கைப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு கைப்படுத்திட்டேன். ஆனா நீ எப்பவும் போல என்கிட்ட உன் கதலை மட்டும்தான் கொடுத்துருக்க. அதுவும் லாஸ்டா பண்ணது உன்னை எந்த அளவுக்கு சாரி ஹல்க். சின்ன கத்து அப்படி நடந்தது நடக்குதான். அப்போதானே என் மேல உனக்கு இவ்வளவு காதல் இருந்ததுன்னு எனக்கு புரிய வந்தது. என்ன சொல்ற? என்ன சொல்றேன்னா எனக்காக தானே. என் அக்காவை ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ண போனாரு. என் அக்கா காண பண்ணதால என் கழுத்துல தாலி கட்டிட்டாரு. அவரு ஹாப்பியா இருக்கணும்ல. நான் அவர் கூட இருந்தா என்னால அவர் சந்தோஷமா பாத்துக்க முடியாது. அவர் என் அக்கா கூட இருந்தா ரொம்ப சந்தோஷமா இருப்பாரு. நான் எதுக்கு அவர் லைஃப்ல வேண்டாம் அப்படிதானே முடிவு எடுத்து
என்கிட்ட கேட்ட? உனக்கு பிடிக்கணும்னு சொல்லியிருந்தா நான் உனக்கு ஏத்த மாதிரி கொடுத்துருப்பேன்னு நினைச்சேன். அதனால தானே வார்த்தைக்கு வார்த்தை உன்னை எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு இருந்தேன். உன் மனசு முழுக்க நான் தான் இருப்பேன்னு எனக்கு தெரியும். நீங்களா வந்து என்கிட்ட சொல்லுவீங்கன்னு பார்த்தேன். ஆனா மேடம், நானா வந்து சொல்லுவேன்னு எதிர்பார்த்துருந்தீங்க. அதுக்குள்ள உங்க அக்கா வந்து அவங்க மைண்டை குழப்பி. ஆ எங்க அக்காவுக்காக இல்லை, எனக்கு அப்போ உனக்கு உனக்கு பிடிக்காததான், அதான் நான் கேட்டேன். ஓ அப்படியா? அதான் கொடுத்தல, எடுத்துட்டு போக வேண்டியது தானே. அப்படியே மேடம் மேடான்னு கிழிச்சு போட்டீங்களா? ஆ ஆ, ஆ, அப்போ நான் தப்பா சைன் பண்ணிட்டேன். அதான். ஓ அப்படி, அதை நாங்கள் நம்பிதாகணும். ஆ ஆமா. சரி, என்னோட பிறந்தநாள் உனக்கு தெரியுமா? ம் தெரியும்னு போய் சொல்லாத. ம் ஜீவிக்கும் மதிக்கு எங்கேஜ்மெண்ட் நடக்கிறது அன்னைக்கு தானே மேடத்தோட பிறந்த நாள். ஆ அப்போ உனக்கு தெரியுமா? நீ ஏன் விஷ் பண்ணல? விஷ் பண்ணல, ஆனா gift கொடுத்தல. ம் என்னது, அந்த டிவோர்ஸ் பேப்பரா? ம் ஆமா, மேடம் ஃபர்ஸ்ட் டைம் என்கிட்ட ஆசைப்பட்டு கேட்டீங்க. எப்படி கொடுக்காம இருந்தா நல்லாவா இருக்கும்? இல்ல கொடுக்காம தான் இருக்க முடியுமா? அதான். ம் அப்ப அத நான் டிவோர்ஸ் பேப்பர் கிழிச்சு போடாம இருந்தா அப்போ ஒண்ணும் பண்ணியிருக்க முடியாது. ஏன் பண்ணிருக்க முடியாது? ஏன்னா அது டூப்ளிகேட். எது? அத அப்ப சிரிச்சிட்டே கொடுத்தியா? ம் ஆமா, ஒன்னு நம்பிலாம் ஒரிஜினல் பேப்பர் கொடுக்க முடியுமா என்ன? போயா, நீ ஏன் சொல்லல? அதான் சொல்லிட்டேனே. போ. போகவா? அப்போ அந்த பொறுக்கிய பிடிக்கலையா? ம் ஆமா. ஆமாவா? சரி போறேன். உன்னை கொன்னுடுவேன், நீ சொல்லத்தான் பிடிக்கல. இன்னும் என்னடி சொல்லணும்? அதையும் மனசுல இருக்கதெல்லாம் சொல்லிட்டல. அது இல்ல, நீ ஏன் இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள்னு சொல்லல? நீ கேட்கலையே. நான் கேட்கலையா? ஏன் கேட்டதா சொல்வியா? ம் ஆமா, நானே வந்து சொன்னா பாரி விட இருப்பீங்க. நான் கேட்டு நான் பொறுக்கினேன். அதான். நான் அப்படியெல்லாம் பண்ணியிருக்க மாட்டேன். இன்னைக்கு ஃபுல்லா கூட தானே இருந்தேன், நீ ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை. ஆ சொல்லிருக்கலாம் தான், இருந்தாலும் என் பொண்டாட்டி கண்டுபிடிச்சிருவான்னு நினைச்சேன். ம் நான் என்ன செய்யடியா? இல்ல, என் பொண்டாட்டி. சாரி, பொண்டாட்டியா இருந்தும் உன்னை பத்தி எதுவும் தெரிஞ்சுக்காம ரியலி சாரி. ஏய் நான் அப்படி சொல்லல, நீ என்னோட பொண்டாட்டின்னு தான் சொன்ன. நீ அப்படியே என்னென்னமோ பேசிட்டு போகுது என்ன? இல்ல, எல்லாரும் வந்து விஷ் பண்ணப்போ நான் மட்டும் திருன்னு மூச்சிட்டு இருந்தேன். தெரியுமா, எனக்கு எவ்வளவு கஷ்டமாகிட்டு. ஏய் அதுக்கேண்டி இவ்வளவு ஃபீல் பண்ற? ஆ ஃபீல் பண்ணாம இருக்க முடியுமா என்ன? மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் வர ஃபர்ஸ்ட் பர்த்டே நான் தானே ஃபர்ஸ்ட் விஷ் பண்ணியிருக்கணும். விஷ் பண்ணல என்ன? அதான் மேடம், நான் எதிர்பார்க்காத கிஃப்ட் எனக்கு கொடுத்தீங்களே, அட்வான்ஸா கொடுத்துட்டீங்களே. ஆ நான் கிஃப்ட் கொடுத்தனா? என்ன சொல்ற? ம் ஆமா, உன்னையும் முழுசா எனக்கு கொடுத்தல. அந்த கிஃப்ட் தான் என் லைஃப்ல மறக்க முடியாத கிஃப்ட். என்ன என்ன சமாதானப்படுத்தப்பலாம் சொல்றியா? நீ என்ன சொன்னாலும் நான் ஏத்துக்க மாட்டேன். சமாதானப்படுத்த சொல்றேனா? உண்மையாடி, நான் கூட நீ தெரிஞ்சுதான் அட்வான்ஸா கொடுக்குறியோன்னு நினைச்சேன். ம் உன்ன சரி, கிஃப்ட் ஓபன் பண்ணிடலாமா? ஆஹா ஈரிசல் மானடி ஈரமாக்குவேன் இமை நுதி ஊசிய காயம் சாயமாக்குவேன் ஒரே நொடி உனை மடி சாய்க்க பார்ப்பேன் சுடும் மழை குளிர் வெயில் தொடவே பார்ப்பேன் கூந்தல் கூசமி கேட்குமே. யாரோ கதவை தட்டுறாங்க. ம் தட்டினா போறாங்க. ஹல்க் ரொம்ப வேகமா தட்டுறாங்க. எதனா எமர்ஜென்சியா இருக்குமா? வீடு நான் போயிட்டு பார்த்துட்டு வரேன். அடியே இருடி, இந்த ரூம் டோர் அடி, பக்கத்து ரூம் டோர் யாரோ தட்டுறாங்க, நீ வா. ஹலோ சார், பக்கத்து ரூம் டோர் இல்ல, இந்த ரூம் டோர் தான் தட்டிட்டு இருக்கோம். என்ன சார் ரொம்ப பிஸியோ? இன்னும் யோ நம்ம ரூம் டோர் தான், நான் சொன்னேன்ல வீடு. ஹலோ டாக்டர் சார், கேக்குதுங்களா? ஆ டேய், நான் கொஞ்சம் கதவை திறந்துட்டு வெளியே வரீங்களா? டேய் இல்லடா, எனக்கு கொஞ்சம் தலைவலி, நான் தைலம் தேய்ச்சிக்கிட்டே படுத்திருக்கேன். அது இல்லாமல் நல்லா தூக்கம் வருது, ரொம்ப தூரம் டிரைவ் பண்ணிட்டு வந்தேனா
அதான். அப்புறம் நாளைக்கு பார்க்கலாம். நீயே போயிட்டு தூங்கு. குட் நைட். ஏய் சிரிக்காதடி, விதி கேட்க போகுது. ஓ அப்படி ரொம்ப தலைவலிக்குதோ? சரி டோர் ஓபன் பண்ணு, நானே தைலம் தேய்ச்சி விடுறேன். டேய் உனக்கு எதுக்குடா சிரமம்? நானே பாத்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ போடா, போ போ. எனக்கு என்ன சிரமம் உன்னை பார்க்கறத விட? யார் உயிர் தோழனுக்கு தலைவலி, எனக்கு எப்படி தூக்கம் வரும்? நீ டோர் ஓபன் பண்ணுவியா, நான் வந்து ஆவி பறக்க தைலம் தேய்ச்சிடுவா, நீ நல்லா தூங்குவியா, சரியா? டேய் நான் தூங்கிட்டேன்டா, போடா. மவனே இப்ப மட்டும் நீ வெளியே வரல, டோர் லாக் பண்ணாம தான் இருக்கு, அப்புறம் நான் உள்ள வந்துடுவேன், எப்படி வசதி? டேய் ஏண்டா இப்போ 1 2 3ன்னு சொல்லுவேன், நீ வெளியே வர, இல்ல நான் உள்ள வருவேன். டேய் டேய் வந்துட்டு போறடா, நானே வரேன். அப்ப போறியா? ஏய் நான் போயிட்டு அவனை பேசிட்டு அனுப்பிட்டு வரேன், நீ தூங்கிடாத. லேட் ஆகுமா? போனதான் தெரியும். ஏய் நீ தூங்கிடாத, நான் வருவேன். ம். அடே வரேன்டா, இப்போ வேற. டேய் என்னடா உனக்கு பிரச்சனை இப்போ? நீதான் பிரச்சனை, நான் என்னடா சொன்னேன்? எல்லாரும் அங்க உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நீ என்ன ரூம்குள்ள இருக்கா? வா 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 வா. டேய் இருடா, என் பொண்டாட்டிட்ட சொல்லிட்டு வரேன். தங்கச்சி இவனை கொஞ்சம் அனுப்பிச்சு விடுமா, நைட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பார்ட்டி பண்றோம், நைட்டே அவன் வரமாட்டான், நீ படுத்து தூங்க. என்ன எதா இருந்தாலும் மார்னிங் இவனை தொத்தி அடிப்பியோ இல்ல உருட்டி போட்டு மிதிப்பியோ, அப்ப பாத்துக்கோ. சரி வரட்டுமா?